ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த ஜூலை மாதத்தில் ஜூமில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவ செய்தியும் அதன் பின்பு உங்கள் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருடைய சுகவீன பலவீனங்களுக்காக, இந்த மாதத்தில் தேவன் உங்களை சுகமாக்க வேண்டும் என்ற இந்த வாக்கு தத்துவத்திற்காகவும் நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க போகிறோம். முடிவரை காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்கு கடந்து போவோம். ஜூலை மாத வாக்கு தத்துவத்தை சகோதரி உங்களுக்கு சொன்னார்கள். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். உங்கள் ஜெபத்தையும் உங்கள் கண்ணீரையும் காண்கிற தேவன், ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், ஆகாரின் விண்ணப்பத்தை கேட்ட தேவன், குழந்தையின் கண்ணீரை கண்ட தேவன். ஒரு அற்புதம். இந்த ரெண்டு காரியம் நடந்த இடத்திலேயே நடப்பதை நாம் காண்கிறோம். தாயும் மகன், தாயின் விண்ணப்பத்தையும் குழந்தையின் கண்ணீரின் சத்தத்தையும் கேட்ட தேவன் குணமாக்குகிறார் அல்லது அற்புதம் செய்கிறார் என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலே கூட இந்த வசனத்தின்படி உங்களுடைய விண்ணப்பத்தையும், ஒருவேளை உங்களுடைய கண்ணீரையாயிருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் கண்ணீராயிருக்கலாம், அல்லது உங்கள் மனைவி கணவனுடைய கண்ணீராயிருக்கலாம், அல்லது உங்களுடைய பெற்றோரின் கண்ணீராயிருக்கலாம். இந்த ரெண்டு காரியத்தையும் தேவன் கேட்டு இன்று குணமாக்கப் போவதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த சம்பவம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்று மாறாது. அன்று எசேக்கியாவுக்கு சொல்லப்பட்டதுதான் இன்று உங்களுக்கும் சொல்லப்படுகிறது. அந்த சம்பவம் உங்களுக்கு அநேகருக்கு தெரியும். எசேக்கியா மரிக்கப் போகிறாய் என்று சொன்ன பொழுது அவன் சுவர் பக்கமாய் திரும்பி அவன் கண்ணீரோடு கூட அழுத பொழுது கர்த்தர் அவனுக்கு வருடங்களை கூட்டி கொடுத்து அவனை சுகமாக்குகிற ஒரு சம்பவத்தை அங்கு நாம் காண்கிறோம். அந்த சுகமாக்கக்கூடிய அந்த சம்பவத்திலே கர்த்தர் பேசின இந்த வார்த்தையை தான் நாம் இன்று தியானிக்கிறோம். அந்த 2 ராஜாக்கள் 25 நீ திரும்பி போய் அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, எசேக்கியா ஒரு ராஜா, ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது பாருங்கள், ஜாக்கிரதையாய் சொல்லுவார். இதோ எசேக்கியா பெரிய நீதிமான் என்று அவனை சுகமாக்கவில்லை. என் ஜனத்தின் அதிபதியாகி, என்னுடைய ஜனம், அவர்களை நீ ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடினால் என் ஜனத்திற்காக, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி மறுபடியும் சொல்றார் பாருங்க, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லு. நான் உன் கடவுள் பேசுறேன்னு அவன்கிட்ட சொல்லல. என் ஜனத்தின் அதிபதியாயிருக்கிற எசேக்கியாவே, உன் தகப்பனாகிய என்றால் தாவீது அல்ல, உன் முற்பிதாக்களாய் வம்சத்தில் இருக்கிறானே தாவீது, அவனுடைய தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறேன். சுகம் கொடுக்க போவது, விடுதலை கொடுக்க போவது எசேக்கியாவுக்கு. ஆனால் எசேக்கியாவுக்கு அவன் தான் நீதிமான், ஆகவே என்னை கர்த்தர் சுகமாக்கி விட்டார், என்னை விடுதலையாக்கி விட்டார், நான் புலம்பினதை கேட்டு விட்டார் என்று அவனுக்கு ஒரு பெருமை வரக்கூடாது என்பதற்காக என் ஜனத்தின் அதிபதியாய் இருக்கிறாய். யாருக்கும் அதிபதி அல்ல, என் ஜனத்திற்கு. அப்போ என் ஜனம் என்றால் அவர்தான் பெரிய அதிபதி. யாரு? ஆண்டவர். என்னுடைய ஜனத்தை உனக்கு ஆளுகை செய். எப்படி இந்தியாவிலே பிரசிடென்ட் இருக்கலாம், ஆனால் மாநிலங்களை ஜனாதிபதியாக கவர்னர்ஸ் இருக்கிறார்கள் அல்லவா? அதே போல எசேக்கியா ஒரு கவர்னர், அவ்வளவுதான். ஆனால் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவே, நான் தான்டா பிரசிடென்ட், நீ வெறும் கவர்னர் தான். நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேட்கணும்.
எதுக்காகனா ஏன் ஜனத்துக்கு நான் உனக்கு உயிர் எது கொடுக்கிறேன்னா என் ஜனத்தை நீ காப்பாற்றுவதற்காக. அதோடு மட்டும் அவர் சொல்லல, நான் உங்ககிட்ட பேசுறேன்னா நான் யார் தெரியுமா? நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், கோயிலுக்கு போறேன், என் தேவன் என் ராஜன் அவர் சொல்றாரு பாருங்க. உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறேன். ஏனென்றால் எசேக்கியா எந்த இடத்திலும் நான் என்ற எண்ணத்திற்கு வந்துவிடக்கூடாது. அவனுக்கு 15 வருடம் கூட்டி கொடுத்து விட்டால் அவன் நான் என்ற எண்ணம் வந்துவிடும். நிறைய ஊழியங்களை நான் பார்க்கிறோம்ல, கொஞ்சம் ஆண்டவர் உழைச்சிட்டா போதும் நான் என்ற எண்ணம் வந்துவிடும். என்னுடைய ஊழியம், என்னுடைய ஜெபம், என்னுடைய வாழ்க்கை, நான் நல்ல பாஸ்டர், அதனாலதான் எனக்கு கூட்டம் வருது. இப்படி மாறி விடுகிற மக்கள் இருக்கிற காலகட்டத்தை ஆண்டவருக்கு தெரியும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என் ஜனத்தின் அதிபதி தாவீதின் கர்த்தர் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டுதான் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு. எப்பவுமே ஆண்டவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார் மனுஷனோட பேசும்போது. நிறைய சொல்லுவாங்க, ஆண்டவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார், நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார் என்றால் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார். ஏன்னா மனிதன் மகா கேடுள்ளவனும் மகா ஊடுருவனை இருதயத்தை உடையவன். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பதில் சொல்றார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஆனா அது இன்னொரு வார்த்தை வரும், அதை நான் கொஞ்ச நேரம் கழித்து அதை சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த வசனத்திலே 2 முக்கியமான பகுதி. என் ஜனத்தின் அதிபதி. நியாயாதிபதியில் 22ல தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேல் சகல கோத்திரத்தாலும் தேவனுடைய ஜனமாகிய சபையாய் கூடினார்கள். எந்த அதிபதியினுடைய மனிதனா மக்களா இருக்கலாம், அல்லது எந்த ஒரு கோத்திரமாய் இருக்கலாம், சகல கோத்திரம். ஆனால் தேவனுடைய ஜனமாய் நீ கூடி வர வேண்டும். தேவனுடைய ஜனமாய் நீ இருந்தால் அவர் சொல்லுவார், என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவே, என் ஜனம். உங்களை குறித்து வியாதியை பார்த்து சொல்வார், வியாதியோடு இருக்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுவார், அவள் என்னுடைய ஜனம், அவன் என்னுடைய ஜனம், நான் அவளை சுகமாக்குவேன். வியாதி சொல்லுது, நான் வருஷ கணக்கா இருக்கிறேன். வியாதி சொல்லுது, நான் கீழே விழுந்ததுனால வலியை கொடுத்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் வியாதி சரியா சொல்லுது. ஆண்டவருக்கு ஒன்பதாய் பிசாசு சொல்லுகிறார், கீழே விழுந்தா வலிக்குது, அது அப்படிதான் இருக்கும், அது மாற்ற முடியாது, அது நேதி தானே. பாவம் செய்தான் அவனுக்கு இந்த வியாதி இருக்கிறது. அல்லது அவன் தன்னுடைய டயட்ஸ், தன்னுடைய நேரங்கள் சரியாய் தூங்காமல் இருக்கிறான், சரியா சாப்பிடாமல் இருக்கிறான். இவை எல்லாத்தினாலே அவனுடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் நிறைய குடிக்கவில்லை, அதனாலே அவனுடைய உறுப்புகள் சில பாதிக்கப்பட்டிருக்கிறது. எஸ், எவ்ரிதிங் கரெக்ட். ஆகவே தான் அவனை நான் விட்டு போகவில்லை. வியாதி சொல்லு, நான் எப்படி போக முடியும்? அவன் அஜாக்கிரதையினாலே தானே அவள் ஜலதோஷம் அவளுக்கு பிடித்திருக்கிறது. அவருடைய அஜாக்கிரதையினால தானே அவளுக்கு ஃபீவர் வந்திருக்கிறது. அவருடைய அஜாக்கிரதையினால தானே குழந்தைகளை பல இடங்களுக்கு கூட்டி கொண்டு போயிட்டு வந்து அழுவோ கண்ணீரோடு சோமன், ஆண்டவரே குழந்தைக்கு சுகம் இல்லை என்று. குழந்தைக்கு, சிறு குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மி. அவர்களை நாம் வேறு இடத்துக்கு கூட்டி கொண்டு போகும்போது தண்ணீர் எல்லாம் குடிக்கும் பொழுது குழந்தைக்கு உடல்நிலை சரியாகி விடுகிறது. அப்புறம் நாம் வந்து அழுவோம். அழுவது உண்மை. வியாதியும் சொல்லு, நான் என்ன பண்ணட்டும், உனக்கு குழந்தைக்கு இந்த தண்ணீர் ஒத்துக்கொள்ளாது, நீ அங்க கூட்டி கொண்டு போனாய். அது வியாதி சொல்லாகவே தான் நான் அந்த சரீரத்தில் இருக்கிறேன் என்று. வியாதிகளானாலும் சரி, பாவத்தின் சம்பளமானாலும் சரி, அல்லது நம்முடைய பலவீனமானாலும் சரி, வயது நிமித்தமாய் கூட சிலருக்கு பலவீனங்கள் இருக்கும் இல்ல. இவைகள் எல்லாமே என்ன சொல்லும் என்றால், நாங்கள் சரியாய் தான் இந்த இடத்தில் இவருடைய வாழ்க்கையில இருக்கிறோம். நாங்கள் இந்த குறைவுகள் ஏற்பட்டபடினாலே நாங்கள் இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்கள் காரணம் இல்லாமல் ஒரு சரீரத்திலே
சுகவீனமாய் இல்லை என்று அவைகள் சொல்லும். அது நியாயம், உண்மை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியே, கேன்சரே, சுகமில்லாத இருக்கிற, சுகத்தை எடுத்து போட்டு இருக்கிற வலியா இருக்கட்டும், அல்லது டியூமரா இருக்கட்டும், அல்லது ஆபரேஷன் பண்ணி ஐசியூலயே உட்கார்ந்து இருக்கிறவளா இருக்கட்டும், ஆபரேஷன் பண்ண முடியாமல் ஐசியூல இருக்கிறவளா இருக்கட்டும், வயது நிமித்தமாய் கூட இருக்கலாம், பலருக்கு இருக்கு. நாங்கள் சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரன் வீட்டிற்கு சென்றிருந்தோம். அவருடைய தகப்பனார் கேன்சரும் இருக்கிறது, குடலில் எல்லாம் ஓட்டைகள் இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டிருந்தார். நான் அந்த சகோதரனிடத்துல பேசும்போது அவர் அழுவதை தவிர அவரால் வேறு என்று செய்ய முடியவில்லை. அவருடைய தாய் சொன்னார்கள், உண்மைதான், இவை எல்லாமே இப்படி ஆகிவிட்டது. பல நாட்களுக்கு முன்பதாக ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிக் கொண்டு போகவில்லை, அதற்குள் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிவிட்டது. என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அந்த மகன் அழுவதை தவிர வேறு எதுவும் செய்யவே முடியவில்லை. என் கரத்தை பிடித்துக் கொண்டு அழுகிறார், மறுபடியும் கரத்தை பிடித்து அழுகிறார். ஒரு 30-40 தடவை திரும்ப 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 என் கரத்தை பிடித்து அழுகிறார். ஆனால் உண்மை என்ன? அவரிடத்தில் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறது, அவருடைய சரீரத்துல பிரச்சனை இருக்கிறது. அது பல காரணங்களை அந்த வியாதி சொல்லுகிறது. அந்த மகனும் அவ்வளவாய் அழுது கொண்டே இருந்தார். அப்பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை திட்டமாய் என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். இவர்களுக்காக நீ ஜெபிக்க வந்திருக்கிறாய். இவர்கள், நீ வியாதி சொல்லுகிறது, நான் இவர் நிமித்தமாய் நான் எதிர்க்கிறேன் என்று. அந்த 3 பேருடைய வாழ்க்கையும் 3 விதமாய் இருக்கிறது. அவர்கள் என்னை நம்ப மறுத்தவர்கள், என்னை வெறுத்து நின்ற ஒரு குடும்பம். ஆனாலும் அவர்களுக்காக நீ ஜெபிக்க வந்திருக்கிறாய், நான் என்ன செய்ய விரும்புகிறாய் என்று என்னிடத்தில் கேட்ட ஆவியானவரின் ஒரு செய்தி. அப்பொழுதுதான் நான் இந்த வாக்கு தத்துவத்தை சொன்னேன். உம்முடைய ஜனமாய் இருக்குமானால் உம்முடைய ஜனத்தைக்காக நீ சுகத்தை அனுப்பும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு வந்தேன். ஆவியானவர் சொன்னார், அவர்கள் என்னுடைய ஜனம் அல்ல, ஆனால் அந்த வீட்டிற்கு என் ஜனமாகிய நீ போயிருக்கிறபடினால் நான் அவர்களுக்கு இரக்கம் காண்பிப்பேன். அவர்கள் என்னை தேடுகின்ற பட்சத்தில் அவர்கள் விடுதலையை காண்பார்கள் என்று நான் அவர்களுக்கு நன்ற ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லிவிட்டு வந்தேன். இந்த மகனுக்கு சொன்னேன், உன் அழுகை அவரை சுகமாக்க முடியாது, ஆண்டவர் தான் சுகமாக்க முடியும் என்று. அவருடைய விசுவாசம் அவருக்கு வரும்படி நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் அதிபதியாகிய என்று நாம் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, சாமுவேலை குறித்து ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, பென்யமீன் நாட்டானாகி ஒரு மனுஷனிடத்தில் அனுப்புவேன், அவன் என் ஜனமாகி இஸ்ரவேலின் மீது அதிபதியாக அபிஷேகம் பண்ணப்படுவாய். என் ஜனத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும். அவன் என்ன செய்வான்னா, என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி என் ஜனத்தின் முறையிடுதல் என்ற இடத்தில் எட்டினபடினால் என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் என்று சொல்லுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் எல்லாம் அவர் தீர்க்கதரிசியை குறித்தோ, பெரிய சாலமோனை போல ப்ராஃபெட்டை குறித்தோ, அல்லது அதிபதியை குறித்தோ, அதெல்லாம் அவரு அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதை விட மேலான ஒரு இடத்தில் யாரை வைத்திருந்தால் உங்களையும் என்னையும் வைத்திருந்தார். நான் அவனை அபிஷேகம் பண்றதே என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மீது அபிஷேகம் பண்ண கடவார். மை பீப்புள், என் பிள்ளைகளை காப்பாத்த, என் ஜனத்தை காப்பாத்தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிற தவிர அவனுக்கு அவனுடைய நீதியோ நியாயமோ அவன் நல்லவனோ கெட்ட பார்த்து நான் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. என் பிள்ளைகளை, என் ஜனத்தை தான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. என் ஜனத்தை அவன் என்ன செய்வான்னா, பெலிஸ்தரின் கைகளை எங்களாக்கி ரட்சிப்பான். அவன் யாரை ரட்சிக்க போறான் தெரியுமா? என் ஜனத்தை ரட்சிக்க போறான்.
ஏன்னா என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடினான். இந்த என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் என்று 1 சாமுவேல் 9:16 சாமுவேலோடு பேசும்பொழுது அழகாய் சொல்லுகிறார். அவள் யாராய் இருந்தாலும் அவனை நான் அதிபதியாக்க காரணம் என் ஜனத்திற்காக. ஏனென்றால் என் ஜனம் முறையிட்டார்கள். இந்த காலை வேளையிலே அந்த அன்பான சகோதரனை நீ முறையிடும் பொழுது உனக்காய் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுகத்தையும் அனுப்புவார். என் ஜனத்தை சுகமாக்க வேண்டும். ஒருத்தனுக்கு சுகம் கொடுக்கறத கூட எசேக்கியா ராஜாவை தன்னுடைய ஜனத்துக்காகத்தான். நீங்கள் 1 ராஜாக்கள் 14:7 வாசித்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி இருக்கிற ஜனத்துல உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்று என் ஜனத்தில் அதிபதியாக வைத்தேன். என் ஜனம். சங்கீதம் 29:11 பாத்தீங்கன்னா, தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளுகிறார், தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு அவர் ஆசீர்வாதத்தை தருவார். யாருக்கெல்லாம் கொடுக்கிறார் தெரியுங்களா? யார் யாருக்கோ இல்ல, purely God's people. தமது ஜனத்திற்கு பலன், சமாதானம், ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் தான் இந்த மாதத்தின் முதல் நாள் சொல்லுகிறார், என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். சங்கீதம் 53:6 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாருக்கு மகிழ்ச்சி உண்டாகும்? யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனத்திற்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சிறையிருப்பை நான் கட்டளையிடுவேன். சங்கீதம் 149:4 கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது பிரியம் வைத்திருக்கிறார். உங்க மேல பிரியம் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாடு முழுவதும் தேவன் தன் ஜனம் தன் ஜனம் தன் தனம் என்றேதான் புலம்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என் ஜனம் என் ஜனம். அவர்கள் முறையிடுகிறார்கள். இஸ்ரவேல், என்னுடைய சத்தம் என்னுடைய சமூகத்திற்கு எட்டுகிறது, என்னுடைய கூக்குரல் எட்டுகிறது. அவர்களுடைய அடிமைத்தன வேதனை எட்டுகிறது. என் ஜனம் என் ஜனம். முரட்டாட்டம் உள்ள ஜனம்தான், அவரை மறந்த ஜனம்தான். ஆனாலும் அது அவருடைய ஜனம் என்று அவர் மறப்பதே இல்லை. பிரியமானவளே, யாருடைய ஜனமாயிருக்கிறாய்? இந்த கால வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தின்படி உன்னை சுகமாக்குவேன் என்ற சத்தம் அல்லது அந்த நிகழ்வு உனக்கோ உன் குடும்பத்தாருக்கோ உன் நண்பர்களுக்கோ அயலகத்தாருக்கோ நடக்க வேண்டும் என்றால், அது அப்படியே 100% ஒரு சுகம் வர வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் நீ யாருடைய ஜனம் என்பதை யோசித்து பார்ப்பாயானால் உனக்கு நலமாயிருக்கும். கர்த்தருடைய ஜனத்தின் மேல் அவர் பிரியம் வைத்திருக்கிறார். இது சொல்லலாம், நாங்கள் புறஜாதியான மக்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி அல்ல, நாங்கள் மோசேயின் வழி வந்தவர்கள் அல்ல, நாங்கள் யூதா கோத்திரத்தில் வந்தவர்கள் அல்ல, நாங்கள் 12 கோத்திரத்திலும் வந்தவர்கள் அல்ல என்று கூட நீங்க சொல்லலாம். அதனால்தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொன்னார், யோவான் 21:5 இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஜனம் என்றவர் தன்னுடைய மக்களை பார்த்து என்னுடைய ஜனம் என்றார். இயேசு வந்த பொழுது சொன்னார், பிள்ளைகளை. புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். எந்த நேரத்தில் தெரியுமா? ஏசாமி மறந்து திரும்ப போய் கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், பிள்ளைகளே. ஏன் பிள்ளைகள் என்று அழைத்தார்? பவுல் அழகா சொல்லுவான், ரொம்ப அழகா சொல்லுவான். ரோமர் 9:26 நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே. சிறுவேல் சொன்னாங்க, நாங்கள் தான் அவருடைய ஜனங்கள், நீங்கள் அவருடைய ஜனம் அல்ல. நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று அல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே. இந்த 12 கோத்திரமோ அல்லது யூத கோத்திரமோ இஸ்ரவேலோ மற்ற எல்லாரையும், ஈவன் சமாரியா மக்களை கூட என்ன சொன்னார்கள்? நீங்கள் அவருடைய ஜனம் அல்ல.
அவர்கள் எளிதாய் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் கடவுளுடைய ஜனம் அல்ல என்று. கர்த்தர் அப்படி சொல்லவில்லை, இஸ்ரவேல் மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் என்னுடைய ஜனம் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்படத்திய இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருக்கிறது என்று ரோமரில் எழுதுகிறார். எப்ப சொல்லிட்டாரு தெரியுமா? என்னுடைய ஜனங்கள் என்று வார்த்தட்டி கொண்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளே, நீங்கள் எல்லாம் அவர்களை பார்த்து என்னுடைய ஜனமல்ல என்று சொன்னீர்களே, அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் ஜனங்கள், அவர்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு சுதந்திரம் உண்டு அல்லவா? ஜனங்களுக்கே சுகமாகுமானால் பிள்ளைகளுக்கு சுகமாகாதோ? பிரியமானவர்களே, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்துவத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். எங்க போறாரு கலாத்தியர்ல சொல்றாரு, கலாத்தியர் 4:28, ஈசாக் அங்கேயே ஆபிரகாமின் சந்ததி, அங்க இஸ்மவேல் இருக்கிறான். இஸ்மவேல் அவருடைய ஜனம், ஆபிரகாம் அவருடைய ஜனம். ஆனா ஈசாக்கு மட்டும் என்ன? வாக்கு தத்தத்தின் பிள்ளை. எவ்வளவு அருமையா இருக்கு பார்த்தீங்களா? நாமெல்லாம் யாரு? அவருடைய ஜனம் அல்ல, வாக்கு தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். யாரை போல? ஈசாக்கை போல. இஸ்மவேல் அவருடைய ஜனம், ஆபிரகாமுடைய மகன் தான் இஸ்மவேல், ஆபிரகாமுடைய மகன் தான் ஈசாக்கு. ஆனால் ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை. இஸ்மவேல் அவருடைய ஜனம், ஆனால் நீங்களோ அவருடைய பிள்ளைகள். யோவான் 3:1 தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு அன்பு தெரியுமா? இந்த அன்பு ஜனம் அல்ல, பிள்ளை. நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறதே பிதாவினுடைய மிகப்பெரிய ஒரு அன்பு. அருமையான சகோதரனே, சகோதரியே, இரண்டாவதாக தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். என் ஜனம் என்று சொன்னார். அதற்கு நாம் இவ்வளவு நேரம் பார்த்தோம். அவர்களை என் ஜனம் என்றால் உங்களை என் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் என்று. தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர், தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர். அவர் எசேக்கியாவுக்கு சொல்கிறாரு, நான் தாவீது வம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து, தாவீதினுடைய கர்த்தர், தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர். அதாவது தாவீது என் ஜனம். அந்த வழியிலே வந்த எசேக்கியா தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்றேன்னு சொல்றாரு. ஆனா எபிரேய பாஷையில God's chosen people என்ன தெரியுங்களா? The descendants of Abraham. Under the covenant in the Old Testament, my people. ஆனால் ஆபிரகாமின் சந்ததிகளை தேவன் சொல்லும் பொழுது ஈசாக்கை கொண்டு வந்து நிறுத்துகிறார் அல்லவா? அப்போ ஒரு ஜனமாயிருந்த அவர்கள் பிள்ளைகளாய் மாற இயேசு நடுவில் வந்தார். யாரெல்லாம் அந்த ஜனம் கூட யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதோ அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள். இஸ்ரவேலில் உள்ள யூத மக்களும் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஜனம் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள். இரண்டு காரியங்கள் நாம் அதை தியானித்தோம். மூன்றாவதையும் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். மூன்றாவது அந்த அதிக வசனத்திலே எசேக்கியாவை உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னார். இன்று கூட உங்களை குணமாக்க போகிறார். இன்று கூட உங்களை சுகமாக்க போகிறார். சுகமாக்கின பின்பு அவர் ஒரு கற்பனை அல்லது கட்டளையை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? எசேக்கியாவை பார்த்து சொல்கிறாரு, டேய், நான் உன்னை சுகமாக்க போறேன், 15 வருஷம் உனக்கு கூட்டி கொடுக்க போறேன். ஆனால் 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென். நீ ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று திட்டமாய் சொல்லுகிறார் எசேக்கியா. ஆலயத்திற்கு போவதை தேவன் திட்டமாய் அறிவிக்கிறார். நிறைய பேரு
ஓய்வு நாளை ஓய்ந்திருப்பாய் என்று நாம் பிரசங்கிக்கணும். அது உண்மை. அது ஆலயத்துக்கு போய் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஓய்வு நாளை தேவன் ஆசீர்வதித்த பொழுது, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாள் கர்த்தருடையது. கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார். அது அவருடைய வீடு. பொதுவாக ஆலயத்திற்கு யாரும் போக மாட்டாங்க. They didn't like the pastor. They don't like pastor. They don't want pastors because பாஸ்டருடைய பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கைகள், அப்புறம் அவங்களுக்கு சில மியூசிக் பாடல்கள் பிடிக்காதனால, சிலர் அவங்களுடைய சர்வீஸ், சிலருடைய வர்ஷிப், சிலர் அவருடைய காரியங்கள்லாம் பிடிக்காது. அதுக்கு ஒரு சாக்கு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் ஆலயத்திற்கு போவதில்லை. அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான். Why should I go to church? சர்ச் சர்ச் ஏதோ அந்த பாஸ்டருக்கு சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சர்ச் நீயும் இன்னொரு விசுவாசியும் சந்திக்கிற ஒரு இடம்தான் சர்ச். விசுவாசிகள் கூடும் பொழுது 2 பேர் 3 பேர் நடுவிலே இயேசு வாசம் பண்ணுகிற இடம் தான் ஆலயம். அதனாலதான் சர்ச் வாஸ் God's ஐடியா. ஒரு ஆலயம் என்பது கடவுளுடைய ஒரு திட்டம், தீர்மானம். அதை யாருக்காகவோ தள்ளி விடுவதற்கு உனக்கு எந்தவித அதிகாரம் கிடையாது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அவன் இப்படிங்க, இவன் இப்படிங்க, இதெல்லாம் கோயிலுக்கு போய் என்னங்க பிரயோஜனம்? எல்லாம் திருடுறாங்க, காசெல்லாம் அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. உண்மையா இருக்கலாம். ஆனால் ஆலயம் என்பதை உருவாக்கினது தேவன் தான். டேபர்னாக்கிளா இருக்கட்டும், சாலமோன் ஆலயம், எல்லாவற்றுமே தேவனால் சித்தரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டவைகள். எசேக்கியாவை சுகமாக்கிட்டு நீ மாலுக்கு போப்பா, எசேக்கியாவை சுகமாக்கிட்டு உறவு இடத்துல போப்பான்னு சொல்லல. எசேக்கியாவை சுகமாக்கி ஆலயத்திற்கு போ என்றுதான் அனுப்பினார். ஆலயம், the church is very important. உன் வாழ்க்கையிலே பலவிதமான பாடுகளுக்கு காரணம் என்ன என்றால், காரணங்கள். ஒன்று, நீ ஆலயத்திற்கு போகாமல் இருப்பது. சர்ச் வாஸ் God's ஐடியா. அது தேவனுடைய திட்டம். 7ஆம் நாள் நான் ஓய்ந்திருக்கிறது சாபத் டே. சாபத் டே என்றால் ஓய்ந்திருப்பது. அப்படி என்றால் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஓய்ந்திருக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த சாபத் டேவை தேவன் ஆராதனை நாளாய் மாற்றினார். அந்த ஓய்ந்திருக்கும் பொழுது எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ரொம்ப தனிமையில இருந்தோம்னா அது டெவில்ஸ் ஒர்க்ஷாப்பாக மாறிவிடும் என்று. அதனாலதான் ஆண்டவர் உன்னை ஓய்ந்திருக்க சொல்லும் போது கூட அதை சாபத் டேவாய் மாற்றுகிறார், பஸ்கா தினமாய் மாற்றுகிறார். ஏனென்றால் சாபத் என்னுடைய தியாகம். 6 நாள் உனக்காக நான் தியாகம் பண்ணி படைச்சேன். 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறேன். இந்த நாளை நீ நினைவு கூற வேண்டும். எப்படி நினைவு கூறணும்? ஓய்ந்திருப்பது என்றால் என்ன? 6 நாள் நீ செய்கிற அந்த சூழ்நிலையை ஓய்ந்திருந்து, அந்த சூழ்நிலையெல்லாம் தள்ளிவிட்டு, போன மாலு, நீ போன ஸ்கூலு, நீ போன காலேஜ், நீ போன வேலை ஸ்தலம், நீ போன உறவுகள் எல்லாம் நிறைய எல்லாம் தாண்டி 7ஆம் நாளிலே நீ ஆராதிக்கிற நாளாய் மாற்றுகிறார். அது கடவுளுடைய மனதில் தோன்றியது. அது ஆண்டவர் உருவாக்கின நாள். ஆலயம் என்பதை ஆண்டவர் தான் உருவாக்கினார். எப்படி? சபை. நான் என் சபையை மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை நான் மீட்டுக் கொள்ளுகிறேன், அவனை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்று எழுதவில்லை. கடைசி நாளிலே என் சபையை நான் எடுத்துக்கொள்வேன். சபை என்பது தேவனுடைய மனதில் தோன்ற ஒன்று. ஆகவே ஆலயத்தை நான் தள்ளிவிடுகிறேன் என்றால் தேவனுடைய திட்டத்தை நான் தள்ளிவிடுவதற்கு ஒப்பாமாய் இருக்கும். அதனால்தான் சர்ச்ச வேதம் சொல்லுகிறது the bride of Christ. கிறிஸ்துவின் மணவாட்டி தான் சபை என்று எழுதப்பட்டிருக்கு. மணவாட்டியாகிய சபை என்று நம் வேதத்தில் வார்த்தை. இந்த மணவாட்டியாகிய சபைக்கு நீ செல்லாத மணவாட்டியாய் இருந்தால் 5 கன்னிகைகள் உள்ளே போகும் பொழுது இன்னொரு 5 கன்னிகை இருந்தாங்க பாத்தீங்களா? அவங்க சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த ஊழியக்காரர் சரியில்லை, அந்த சபை சரியில்லை. இது சொல்லி 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 எண்ணெயும் தீர்ந்திருக்கும். இது சொல்லியே எண்ணெய் தீர்ந்துருச்சு.
கோயிலுக்கு போகாம இருக்கிற எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா? தலைவலி வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, அந்த நேரம் வந்துருச்சு, இந்த எல்லாம் நிறைய சொல்லுன்னா எக்ஸாஸ் ஆயிடுச்சு இப்ப ஆயில்லாம். மணவாளன் வருகிறார், எக்ஸாஸ் ஆகாம ஆலயத்துக்கு போய் போய் நிரப்பிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? சர்ச் உன்னை புதுப்பிக்கிற ஒரு இடம், உன்னை மன்னாவினால் போஷிக்கிற ஒரு இடம், உன்னை வார்த்தையினால் நிரப்புகிற ஒரு இடம், அங்கு எண்ணெய் நிறைந்திருக்கிறது. மணவாளன் வரும் பொழுது 5 கன்னிகை, கோயிலுக்கு போன கன்னிகை எல்லாம் போயிடுச்சு. கோயிலுக்கு போகாத கன்னிகை எல்லாம் ஏற்கனவே ஆயில் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சேர்ந்த 5 பொண்ணுங்களை பார்த்து இவளை பத்தி தெரியாதா, அவளை பத்தி தெரியாதா, அவனை பத்தி தெரியாத சொல்லி 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 சொல்லியே இந்த எரிஞ்சு 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 இங்க ஆயிலே தீர்ந்து போச்சு. இப்ப மணவாளன் வந்தா ஆயில் இல்லை. ஐயோ வந்துட போறாருன்னு ஓடி போய் எண்ணெய் வாங்க பார்த்துக்குள்ள மணவாளன் வந்தாரு, 5 பேரும் போயிட்டாங்க. The pride of Christ. தயவு செய்து ஆலயத்திற்கு போகாமல் இருப்பதற்கு வேதத்துல எந்த வசனத்தையும் தேடவே தேடாது. அது மனிதனால் நியமிக்கப்பட்டதல்ல, கடவுளால் நியமிக்கப்பட்டது. கடவுள் ஓய்ந்திருக்கத்தான் முதலில் சொன்னார், ஆனால் அதை பஸ்கா நாளாய் மாற்றினார், சாபத்தாய் மாற்றிவிட்டார், பலி செலுத்துகிற இடமாய் மாற்றிவிட்டார். அந்த பலியை அவர்கள் எப்படியெல்லாம் அந்த பலியை சாப்பிட வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை மாற்றுகிறார். சும்மா போய் பலி சேர்த்து வீட்டுக்கு வரேன்னு சொல்ல, எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி அறையை கட்டி கொள்ள வேண்டும், செருப்பை எங்க வைக்க வேணும், எப்படி உட்கார வேண்டும், எவ்வளவு நேரத்தில் சீக்கிரமாய் அதை சாப்பிட வேண்டும் என்று ஆராதனையை அல்லது பஸ்காவை தேவன் ஓய்ந்திருக்க ஓய்வு நாளை பஸ்கா நாளாய் மாற்றுகிறார். அவர் விரும்புகிறது, அவருடைய ஐடியா அது. ஏதோ பாஸ்டருங்க காணிக்கைக்காக ஓய்வு நாளை சர்ச்சை உண்டாக்கிட்டான்னு நினைக்காதீங்க. God changed from the rest டேயிலிருந்து பஸ்கா டேவாக மாற்றிவிட்டார். ஆகவேதான் நீ ஆலயத்திற்கு போவது உன்னுடைய தலையாய கடமையாய் இருக்கிறது. Church is this important to God, not important to you. சபை தேவனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. It should be ever important to us. வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு சித்தமான, கர்த்தருக்கு மிக முக்கியமான ஒன்று 7ஆம் நாள் ஆலயத்திற்கு போவது. How to follow Jesus or God, how to improve our spirituality, நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஆலயம். அதனாலதான் அந்த பஸ்காவை ஆசரிக்க சொன்னார், அதனாலதான் டேபரேங்கிளை கட்டினார், அதனால்தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினார், அதனால்தான் உன்னையும் ஆலயம் என்ற சொல்லிலே உறுதி உன்னை கௌரவப்படுத்துகிறார். நீங்கள் எல்லாம் சேர்ந்து துதிக்கும் ஒரு இடம்தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். ஆகவேதான் very important according to the scripture, church has a threefold purpose. 3 காரணங்களுக்காக சபை உண்டாக்கப்பட்டது அல்லது ஆலயம் என்ற ஒரு வார்த்தை வந்தது. என்ன? கடவுளுடைய மேன்மை, the exaltation of God, கடவுளுடைய மேன்மைப்படுத்துகிற ஒரு இடம், தேவனை உலகத்துக்கு அறிவிக்கிற மேன்மை. ஆலயம் என்றால் அங்கு கடவுள் இருக்கிறார், அங்கு மனிதர்கள் பயபக்தியோடு சேவிக்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய தேவன் அங்கு இருக்கிறார் என்று உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக. இரண்டாவதாக the edification of the saints, உன்னை நீ பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஸ்தலம், உன்னை நீ திருத்திக் கொள்ளுகிற ஒரு ஸ்தலம். தேவனுக்கு முன்பதாய் நீ நிற்கும் பொழுது நீ எவ்வளவு குறைவுள்ளவன், நீ எவ்வளவு பலவீனமானவன், நீ மண்ணென்று அவர் நினைவு கூறுவதை அங்கு அறிந்து கொள்ளுகிறாய். நான் ராஜாதி ராஜா, நான் எசேக்கியா ராஜா, நான் தாவீது ராஜா என்று நீ சொல்லிக் கொண்டு வாழ்கிறாயே. உன்னை பார்த்தவர் சொல்லுவார் ஆலயத்துல, என் ஜனத்தின் அதிபதியாய் உன்னை நான் வைத்தேன். நீ யாருக்கு வேணா ராஜாவா இருந்துட்டு போ, ஆனா என் ஜனத்துக்காக தான் நான் உன்னை வச்சிருக்கிறேன், என் ஜனத்துக்காக தான் நீ உயிரோடு இருக்கிற. The edification of the saints, பரிசுத்தவான்கள் திருந்துவதற்கான ஒரு இடம் ஆலயம்.
the lost, the evangelization of the world. உலகத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடம். நீ ஆலயத்திற்கு போகாமல் மாலிலோ வீட்டிலோ சுற்றித் திரிகிறாய் என்று வைத்துக்கொள். உலகமும் நீயும் ஒன்றாய் இருக்கிறாய். ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் பெல்லடிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பலர் வேத புத்தகத்தை தூக்கி கொண்டு போகிறார்கள். சுவிசேஷம் உலகத்திற்கு அறிவிக்கப்படுகிறது. சண்டே இஸ் a Christian's day. அது இஸ்ரவேலுக்கு சாட்டர்டே இஸ் a Sabbath day. ஏன் அது சாபத் டே உலகம் பூரா இஸ்ரவேலை பத்தி சொல்றாங்க? அறிவிக்கப்பட்டது. சாபத் டே அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துவர்கள் சண்டே, அதை ஏன் அதை ரொம்ப கிறிஸ்தவர்கள் அதை செய்கிறார்கள் என்றால், சண்டே மாஸ் இஸ் the resurrected day. இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தபடினால் அந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த நாளை பிற்பகுதியிலே அது ஞாயிற்றுக்கிழமைக்கு அது கொண்டு வரப்பட்டது. அவர்கள் உடன்படிக்கைக்கு சம்பந்தப்பட்டவர்கள். நாமும் இயேசுவின் ரத்தத்திற்கு அன்பிற்கு சம்பந்தப்பட்டவர்கள். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததுதான் நமக்கு மிக பிரதான ஒன்று என்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அருமையான சகோதரனே சகோதரனே, இட் இஸ் a mortal sin. இது மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. To miss Sunday mass without good reason. எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆலயத்தில் நான் போவது ஒரு ரீசன், வித்தவுட் எனி குட் ரீசன். அவன் சரியில்லை இவன் சரியில்லை என்ற ஒரு ரீசனோடு ஒருவன் ஆலயத்திற்கு போகாமல் இருப்பது mortal sin, மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture does not command Christians to attend the church. வேதம் சொல்லவில்லை நீ ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று வேதத்தை எங்கும் எழுதப்படவில்லை. ஆனால் பவர்ஃபுல்லாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, blessings of the church. ஆலயத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார். அதுல பாத்தீங்களா, இந்த வேதத்துல நீங்க வாசித்து பாருங்க, புதிய ஏற்பாடுல இந்த யாக்கோபு 5:14-15 இந்த ஆலயத்துல call the elders of the church to pray over them. நீங்கள் மூப்பர்களை அழைத்து அவர்களுக்காய் ஜெபம் பண்ண சொல்லுங்கள். confess your sins to each other. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கள், ஒருவர் தப்பிதங்களை ஒருவர் அறிக்கையிடுங்கள். pray for each other. மற்றவர்களுக்காய் ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆலயத்தில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய காரியங்கள் அங்கு விளக்கப்படுகிறது. That's why இது கடவுளுடைய மனதில் தோன்றி உண்டாக்கப்பட்டு கட்டளையாய் பிறப்பிக்கப்பட்டவை. ஒருவேளை நேரடியாக நீ ஆலயத்துக்கு போக வேண்டும் சொல்லாததை வைத்துக்கொண்டு, அல்லது மற்ற ஊழியக்காரர்களை தவறானவர்கள் என்று பிரசங்கித்துக் கொண்டே ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிறோமே, இது மரணத்திற்கு எதுவான பாவம் என்று வேதம் சொல்லாமல் சொல்லி இருக்கிறது. One of his 10 commandments, God commanded that we keep the Sabbath day holy. உங்களுக்கு தெரியுமா, யாத்திராகமம் 20:8 ஆண்டவர் சொல்லுகிறார், Sabbath day, பரிசுத்தமான Sabbath day, you should keep, you must keep. அப்போ ஓய்வு நாளை ஆசீர்வதித்தேன், நான் ஓய்வு நாளில் ஓய்ந்திருப்பாய் மட்டும்தான் இருக்க, ஆலயத்து போகாதன்னு ஆண்டவர் சொல்லவில்லை, அதை மாற்றினார். பிகாஸ் அவருடைய மனதில் தோன்றின மாற்றம், அவரால் உருவாக்கப்பட்டதுதான். We keep the Sabbath day. God commanded என்று எழுதியிருக்கு. 10 commandments கட்டளையாய் பிறக்கப்பட்டது. Commanded. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கட்டளையிடுகிறார், to meet together on Sundays to worship God and give him thanks. கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இடம் வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிறது is must. ஆலயம் செல்வது must. அதான் நீங்க பாத்தீங்கன்னா, Christians meet on Sunday. Why Christians meet on Sunday? Why we call it the Lord's Day? The answer is because Jesus rose from the dead on a Sunday. Amen. Amen. இந்த ஞாயிற்றுக்கிழமையை நீ ஆனர் செய்தே ஆக வேண்டும். We gather together
we gather together as a church. Just by our very gathering, we are honoring Jesus. நீ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவர்களாய் கூடுகிற ஒரு இடம் ஆண்டவரை கனம் பண்ணுகிற ஒரு இடம். ஆண்டவரை நீ கனம் பண்ணியே ஆக வேண்டும். ஆலயம் செல்வது முக்கியம். ஓய்வு நாள் ஓய்ந்திருப்பது சொல்லப்பட்டது. ஆனால் அதை சாபத் டேவாக கர்த்தரை ஆராதிக்கிற நாளாய் மாற்றியது கர்த்தரே. கர்த்தரே. சர்ச் சைஸ் சபைகள் சொல்லுகிறது, if we fail in that obligation, இது உனக்கு கொடுக்கப்பட்ட தருணம், we could be guilty of a mortal sin, மரண பாவத்திற்கு நாம் கொண்டு போகப்படுவோம். God created the seventh day, rest day, but changed the Sabbath day, changed the worship day. Amen. அவர் ஓய்ந்திருக்க சொல்லப்பட்ட பொழுது எத்தனை பேர் இருந்தாங்க? ஆதாம் ஏவாளும். 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பது யாரு? ஹியூமன் பீங்கே 2 பேர் தாங்க இருந்தாங்க. சபைக்கு எங்க போறது? 2 பேரோ 3 பேர். சபை இல்ல, அதனால ஆலயத்துக்கு போக சொல்லல, ஓய்ந்திருன்னா 2 பேரை. ஆனா அதற்கு பின்பு ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி கடலத்துணையாய் மரணத்துணையாய் உருவாக்கப்பட்ட பொழுது Sabbath day. Jesus said Sabbath day. என் அருமையான சகோதரனே, Sabbath was made for man என்று மார்க்கு 2:27 Sabbath டேவும் ஆலய சண்டே, the holy day, worship, having a place of worship is important for Christian. இவைகள் யாவும் மனிதனுக்காக தேவனால் நியமிக்கப்பட்டவை, தேவனால் ஒழுங்குபடுத்தப்பட்டவை. ஓய்வு நாளில் ஓய்ந்திருப்பாய என்று சொல்லப்பட்ட சத்தியம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஆமென். அவர்கள் தேவன் ஓய்ந்திருந்தார். கட்டளையில் சொல்லப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் இருந்தார்கள். இப்பொழுதோ உலகமே இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நீங்கள் ஆலயத்திலே என்ன நடக்கிறது தெரியுமா? டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபெய்த், உன் விசுவாசத்தை அறிக்கையிடுகிற ஒரு இடம். ஆகவே இந்த ஆலயத்துக்கு போக கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுவார், ஆலயத்துக்கு வந்த நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். இன்று மகனாய் மகளாய் நீ வந்திருப்பாயானால் இந்த வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. யாருக்கெல்லாம் இந்த ஜூலை மாத வாக்கு தத்தம் விரும்புகிறீர்களோ கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். யாரை? என் ஜனம் அல்லது என்னுடைய பிள்ளைகள். நீ பிள்ளையாய் வந்திருப்பாயானால் அவர் உன்னை சுகமாக்கப் போகிறார். உன் இருதயத்தை தொட்டு சொல்வாயா, உன்னுடைய மகனாய் வந்திருக்கிறேன், உன்னுடைய மகளாய் வந்திருக்கிறேன். யாவரும் சொல்லுவோமா? பிரச்சனை குறித்து பயப்படாதீங்க, அது எது வேணாலும் இருக்கட்டும். இப்ப சொல்லுங்க, நான் மகனாய் வந்திருக்கிறேன், மகளாய் வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன். நீ 3ஆம் நாளிலே ஆலயத்துக்கு போவாய். தேர்ட் டே நீ உயிரோடு எழுந்திருப்பாய். இன்னைக்கு மரித்திருக்கலாம், 3ஆம் நாளிலே நீ எழுந்திருப்பாய். இன்று வியாதியில் மரித்திருக்கலாம், பிரச்சனையில் மரித்திருக்கலாம், உன் தோல்வியில் மரித்திருக்கலாம், உன் வேலை ஸ்தலத்திலே நீ மரித்திருக்கலாம், உன்னுடைய அதிகாரிகளுக்கு முன்பதாய் மரித்திருக்கலாம், உன்னுடைய PR சிட்டிசன்ஷிப், உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து மரித்திருக்கலாம், உன்னுடைய ப்ரமோஷனில் மரித்திருக்கலாம், உன்னுடைய இன்கிரிமெண்டில் நீ மரித்திருக்கலாம். என்ன வேணா நீ மரித்திருக்க, உனக்கு 3 நாள் தான். தேர்ட் டே ரெசரக்டட் டே, 3 நாள் தான். அதுக்கு மேல உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மரித்து வேதனையோடு இன்று வந்திருக்கலாம், ஆனால் என் மகனாய் நீ வந்திருப்பாயானால், மகளாய் நீ வந்திருப்பாயானால் இயேசு இப்பொழுதே உன்னை எழுப்பி சொல்லுவார், மரித்தாலும் நீ உயிரோடு எழுந்திருப்பாய். லாசருவே வா என்றார். ஏசாமிக்காவது 3 நாள்,
லாசருக்கு 4 நாள் கலித்தாகும்பி செத்து அழுதுட்டு இருக்கும் போதே எழுப்புறார். இல்ல பாடையில போகும்போதே எழுப்புறார். தேவன் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் உன்னை சுகமாக்க இப்பொழுது வந்திருக்கிறார். என்ன சொல்ல வேண்டும்? மகனாக வந்திருக்கிறேன். அவர் சுகமாக்கி சொல்வார், ஒரு ஆலயத்திற்கு போயின்று. குஷ்டரோகிட்ட சொன்னார்ல, நீங்கள் ஆலயத்திற்கு போய் பிரதான ஆசாரியத்தில் காண்பியுங்கள். குஷ்டரோகிகளை சுகமாக்கின பிறகு அவங்க எல்லாம் நேரம் எங்க போனாங்க? ஆலயத்தான் போன. ஒருத்த கூட முதல்ல வீட்டுக்கு போல. 10 பேரும் ஆலயத்துக்கு போனார்கள். இன்னொருவன் ஆலயத்துக்கு போனான், இயேசுவண்டையும் வந்து சேர்ந்தான். ஆலயத்துக்கு போயிட்டு அதோட ஆலயத்துல ஆண்டவர் விட்டு வரக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் இயேசுவை தேடுகிறவளாய் இருக்க வேண்டும். அதெல்லாம் மிகப்பெரிய சத்தியங்கள். இன்று நாம் ஜெபிப்போமா? எல்லாம் ஜெபம் பண்ணுவோம்.